குட்டி அப்பாளுக்கு இந்த அந்த பழைய சேனலில் வந்து லைவ் வரல. அவங்க குழந்தை மீன்ட்டு சித்தப்பா அப்படின்னா யார்கிட்டயே கேட்கணுனால யார்கிட்ட இல்லாத இனிமேல் யாராவது அவங்க யூடியூப்லேருந்து ஏதோ நீங்கள் பண்ணி வச்சுட்டாங்க, நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, எதையோ அனுப்பிச்சிருக்கீங்க, அதனால் யூடியூப்பில் அனுப்பிச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் வேறு சேனல் ஆரம்பிச்சு அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு தான் ஆரம்பிக்கணும். அதுதான் யூடியூப் வந்து பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என்ன செய்யலான்னா வேறு ஃபோனில் வீட்டுக்கார ஃபோனில் அதே ஃபோன் தெளிவாக இல்லைல்ல, லைவ் போட்டால் மங்களாக இருக்குது இல்லை. நம்மளுக்கு அந்த பழைய ஃபோனில் எப்படி மங்களாக இருக்குது அந்த மாதிரி தானே இருக்குது. அது போல் வீட்டுக்கார ஃபோனுக்கு மேலே புது ஃபோனு. சரி அதில் ஆரம்பிக்கலாம். அவள் முதல்ல ஆரம்பிச்சிட்டாம்மா, நான் சொல்லு ஆரம்பிச்சுட்டு தான் எனக்கு சொல்லவே செஞ்சா. இப்போ எதுக்கு லேசு இது ஆளுக்கு இல்லை அதை செஞ்ச குப்பை போடாமல் இருக்கும். எங்கேயும் தூக்கி குப்பையில் வச்சிட்டியா என்ன? நீ வச்சிருவியம்மா, அந்த மாதிரி வேலைலாம் நீ பார்ப்பாம்மா. என்ன சிஸ்டர் டிஸ்கஷன் நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருமே வரலனோடனே பக்கத்துல என் பொண்ணு உட்காந்துருக்கா, பேசிட்டு இருக்கேங்க வந்துடாச்சு. சும்மா உட்காந்துட்டு இருந்தா தூக்கம் வரும், அதனால சரி அவட்டையா பேசிட்டு இருப்புன்னு இருக்கேன். பிரிக்கவே முடியல. நீ கொடுன்றா அட கொடுமை, இதெல்லாம் எங்க போய் சொல்லுவேனா? சூப்பர் சுரேஷ், ஹாய் சுரேஷ் வாங்க. சூப்பர் அக்கா, நலமா? நல்லா இருக்கேன் சுரேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? ம் பெருகி போச்சு போல. ஏய் கண்ணாடி பட்டில் உடஞ்சி இருந்துக்கிறாங்க, பள்ளி போயிடாம முதல்ல. சுரேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? அக்கா அண்ணா பாப்பா எங்க? பாப்பா பக்கத்துலேயே தான் இருக்கா, அண்ணா கடையில் இருக்கவ. நீங்கள் எப்படி இருக்கீங்க சுரேஷ்? நல்லா இருக்கீங்களா? ஐயோ தெரியாமல் இதை அமைத்து தொடங்கிட்டு போது